இப்படி ஒண்ணு நடக்குமாடா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க வைக்கக்கூடிய 2026ல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாஸ்ட்ராடமஸ் கணித்த சில விஷயங்கள். முதல்ல இத நெறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. மதர் கௌரியே வந்துட்டு நெறைய வீடியோல சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த முக்கடல் சேரும் இடம் இருக்கு இல்லையா? அதனுடைய தென்பகுதியில ஒரு புதிய தலைவன் உருவாவான் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்டிருக்காரு. அவன் 2026ல வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் கணிச்சிருக்காரு. மேன் ஆஃப் லைட், அதாவது மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒருத்தர் உருவாவா அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் பல வருடங்களா கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருஷமா சொல்லிக்கிட்டே வராங்க. அவனால மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும். அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவன் ஒட்டுமொத்த நாட்டையும் உலகத்தையுமே மாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது இந்த வருஷம் மட்டும் கிடையாது, நிறைய வருஷம் சொல்லிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா அந்த தலைவன் அப்படிங்கிற வந்துட்டு இந்த விஷயம் பண்ணிட்டு இருப்பான், இந்த வருஷம் அந்த விஷயம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரு தலைவன் உருவாகி இருந்தான்னு சொன்னா ஆல்ரெடி அவன் உருவாகி வளர்ந்து இந்நேரம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தலைவனை நான் பார்த்தேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க உண்மையிலே ஒரு புதிய தலைவன் உருவாகிட்டு இருக்கா, அதை நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த தலைவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து இதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த முக்கடல் சூழும் பகுதி இருக்கு இல்லையா, நம்ம இந்தியா அது சார்ந்து இருக்கக்கூடிய கடல், இந்திய பெருங்கடல், அதுல ஒரு அலை உருவாகுமாமா. அந்த அலையால ஒரு நாடு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுனாமியை தான் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரு. ஆனா மிகப்பெரிய சுனாமியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடல, பயப்பட தேவையில்லை. ஒரு அலை உருவாகும், அது வந்து இந்தியா பாதிக்காது, இன்னொரு நாட்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் கணிச்சிருக்காரு.